கனடாவின் எட்மாண்டனில் நடந்த இந்திய மாணவி தமன்பிரீத்தின் கொலை வழக்கு இப்போ இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக கனடா போன 23 வயசு இளம்பெண் தான் நம்பிய நபராலேயே தான் வசிச்ச வீட்டுக்குள்ள கொல்லப்பட்டாங்க. ஜூலை 9, 2026 அன்னைக்கு கனடாவோட ரொம்ப அமைதியான சில்வர்பெரி பகுதியில் தமன்பிரீத் படுகாயங்களோட மீட்கப்பட்டு ஜூலை 12ஆம் தேதி பரிதாபமான நிலையில உயிரிழந்துட்டாங்க. அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான நிலையில கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெரிய வருது. இதனால தமன்பிரீத் கூடவே ஒரே வீட்டுல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த 22 வயசு ரித்தீஷ்குமாரை ஜூலை 22ஆம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ ரித்தீஷ் மேல 2nd டிகிரி மர்டர் சார்ஜ் போடப்பட்டிருக்கு. இந்த கொலையில வேற யாருக்கும் தொடர்பு இல்லைன்னு போலீஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. பஞ்சாப்ல இருக்கிற தமன்பிரீத்தோட அப்பா அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கி தான் அவங்க பொண்ணை கனடாக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணோட உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு கூட காசு இல்லை. அதனால அங்கிருந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒன்று சேர்ந்து GoFundMe வெப்சைட் மூலமா $19,000 அமெரிக்கன் நிதி திரட்டி கொடுத்துருக்காங்க. வறுமையை போக்க போன ஒரு பயணம் கடைசியில நிதி திரட்டி ஒரு சவப்பட்டியா திரும்பி வர்றது மிகப்பெரிய வழியை கொடுத்துருக்கு. நிறைய கனவுகளோட போன ஒரு உயிர் இப்படி பறி போனது பலரையும் கண்கலங்க வச்சிருக்கு.